என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? மிஸ்டர் கேகே கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக பட்ட வீடியோ பார்க்குறோம். ஹலோ சோல்ஜர்ஸ், மீம் ரோஸ் போட்ட மாலை ஆச்சு. ஸோ நீ தான் போடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். பாஸ் இது போட்டாசி மாசம் ஹேட்டர். நான் மீன் ரோஸே சொன்னேன், மீம் ரோஸியா மீம் ரோஸ் காமெடி. ஸோ என்ன எதுன்றதை பார்க்கலாம். அதே காமெடிஸ் வந்திருக்கின்றன, ஃபன்னாக ப்ளஸ் வந்துக்கின்றன, என்னன்றதை பார்ப்போம், பார்த்துருவோம். ஓகே போற சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. யாரா வேணுங்க? டேய் என்னடா இது? சரி சோவா இல்ல சட்டைகளா இங்க வச்சுக்கிறீங்க? அதனால திவாகர் படம் ஒரு லர்க்கமா வன்மம் இருந்தாலுமே இப்படியா பண்ற ஒரு மனுஷனை போட்டு ஒரே ஒரு வீட்டுல மொத்த பேரும் ஒருத்தரே டார்கெட் பண்ணா சொல்லப்பா விரும்பலப்பா. அதனால பண்றதுக்கு தேவையான பக்கம் தோணுது, இன்னொரு பக்கம் பார்த்தா தப்பாவும் தோணுது. சரி என்னடா ஒருத்தரே அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் தோணுது. என்ன சொல்றேன்னு தெரியலீங்க. பிஆர் டீம்ஸ் ஒர்க் ஸ்டார்டட். இவருக்கா நாடகத்தை ஆரம்பிச்சுட்டானுங்க. ஆக்சுவலி என்ன தர திவாகர் முதல்ல திவாகர் ஹேட்டர் தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்து நிறைய மீம் பேஜ்ல போது திவாகர் பாவங்க எல்லாரும் இது பண்றாங்க, அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இருக்காங்க. அதான் சொல்றதுக்கு விரும்பலீங்க. திவாகர் ஓட் பட்டதா குடிச்சிருக்கீங்க. அதுதான் ரம்யா ஹேட் பட்டன். ரம்யா யாரு இதுல? கரெக்ட் தான். ரம்யா இவங்க பேர் ரம்யாவா? கரெக்ட் தான். யாரை பார்த்து கண்டு சொன்ன? யாரை பார்த்து சொன்ன? அவங்க தானே அது தெரியும். என்னடா இது? ஹிந்தி பிக் பாஸ், தமிழ் பிக் பாஸ், அல்கு மாதிரி பத்துக்கிட்டு இருக்காரு. சிரிப்பா இருக்கு. கடல் கண்டி இல்ல கடல் பண்டி. என்னடா இது? சன் டிவி சேனல் ஸ்லோகோ பொசிஷன் 3 to டாப்டா. கடவுளே, சன் டிவி கீழே இங்கே தானே இருக்கும், சொல்லுங்க மேலே எங்கேயா கிடக்குது? ஓ சன் டிவி மட்டும் எல்லா டிவியுமா? சுட்டி டிவி யாரு வாஸ்து பார்த்ததுன்னு தெரியல. ஒன்லி ஒன் கொஸ்டின், ஒய் சன் டிவி லோகோ ஏன் இங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், சன் டிவி லோகோ ஏன் மேல மாத்தினாங்கன்ட்டு யாருக்காவது தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், செட் அவுட்டருக்கு ஏன் எல்லா சேனல் லோகோவையும் மேல மாத்தி வச்சிருக்கான்னு யாருக்காவது தெரியுமா? ஏன்னா அவங்க இஷ்டம். கடவுளே. as per Z and Star Network channel now visibly easy also marketing strategy. ஓஹோ அப்படியா விஷயம். சன் நெட்வொர்க் என்னைக்கு சொந்தமா யோசிச்சிருக்கான், எல்லா ஸ்டார் விஜய் ஜீ தமிழை பார்த்து காப்பி அடிக்கதான். இப்படி பச்சை கலாய்க்கிறீங்க, யாரா நீங்க? இந்த புடி பாவம், அவன் மனசு கஷ்டப்பட்டிருக்கும், நீங்க என்ஜாய் பண்றீங்க, அது உங்களுக்கு பாவம். கரெக்ட் தான். யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? கோபாலா எல்லாரும் ஏமாத்துறாங்க. டோன்ட் ப்ளே அதர் ஸ்பெல்லிங்ஸ். என்னடா இதுலடா பிராங்க் பண்ணுவீங்க அறிவு கட்டவங்களா? தேங்க்ஸ் டு டிஎன்ஆ. ராஜ்கிரண் மாதிரி நியூ டேலண்ட்ஸுக்கு கண்டுபிடிச்சு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. யாரா நீங்க? டேய் ராஜ்கிரண் நியூ டேலண்டா? அது எனக்கு தெரியாதா? பிக்சர்லயே டைரக்டர் பேர் தனுஷ்னு போட்டிருக்கு, டிஎன்ஆன்னு எவனையோ ஒருத்தர் பேரை போட்டிருக்கு. யாரா நீங்க? சர்க்காசமா? அந்த மாதிரி தான் போட்டு சர்க்காசமா சொல்லுங்க. டேய் டி தான் டைம் டிராவல் பண்ணி புதுமுகமா இருந்த ஹாலிவுட் சினிமாவுக்கு வந்திருக்காரு. ஹாலிவுட் சினிமாவா? இட்லி கடை பார்ட் 96ல சீக்கிரட்லாம் உங்களுக்கு சொல்லுவாரு பாரு. ஏன்னா நானும் டிஎன்ஆவும் ஒரே பஸ்ல தான் டிராவல் பண்றோம். அப்போ அவரு சொன்னாரு, ஏன் நாங்கெல்லாம் டைம் டிராவல் பண்ண கூடாதா அப்படின்ட்டு. வேற நாள் யோசிச்சிருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சுபேந்திரா
சாப்பிட்டுட்டு இருப்போம்ல. இடிச்சிச்சு. ஓ ஸோ அவரா அடப்பா இதுல ரைட்டு. ஓகே. Dhanush is incredible, and he is the most patient human being I've ever seen. Patient and poised and lovely Yeah, and so polite and professional. So ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி இருக்கிற போல இது. டேய் யாரா அந்த அண்ணன்ட்ட வம்புக்குறீங்க? யார் தான்டா அவரை வாழ விட மாட்டேங்கிறீங்க? I thought first one was AI. It's not AI, it's a Greyman movie. DNA அடுத்தது மார்ல் அவஞ்சர்ஸ் நடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஊருக்கு முதல்ல நரோட்டோ. கரெக்ட். பென்டென் பயலுகடா. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ரொட்டி ஸ்டாலுக்கா கில்லாடி. அருமை. தெலுங்கு ரீவைஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன் என்ன எப்படி இருக்கும்? இட்லி குண்டா. பார்க்கூலி ஆஃப்லைனுக்கா கில்லாடி. விமல் பான் ஷாப் கில்லாடி டாபா. இட்லி கடை டாபாக்கா கில்லாடி. டிப்பர் ஷாப்க்கா கில்லாடி. கில்லாடி இட்லி கடை. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்னடா இது? இசையை பெருகிறீங்க. வாவ் செம்ம எடிட். லைக் போடு. மூவி இன்ட்ரோன்னு இப்படி போகிறாங்க. தளபதி கிறிஸ்டி வச்சா திடீர் தளபதி தாமரை. திடீர் தளபதி விண்வெளி நாயகி எலிசபெத் ஓல்சன். ரைட்டு. விண்வெளி நாயகன் தாலோஸ். மக்கள் செல்வன் மார்பெல்லாம் மானுமிகு படம். கிறிஸ்பட் அரக்கிரக்கன் ஆண்டனி பக்கே. ஆண்டனி பக்கே ரைட்டு. அரக்கிரக்கன் வச்சிருக்கானுங்க. ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஸ்டான்லி. ஆனா சூப்பர் ஸ்டார் ராபர்ட் ரிச்சர் பட்ட பத்தியா அங்க நிக்கிற ஒரு ஓடி நம்மள பக்க நைஸ். என்ன எழுதி அது? ஹாப்பி மேரிட் லைஃப் பண்ணா அண்ணியா. தம்பிக்கு ஒரு போக்சோ பார்சல். என்ன கண்டாங்க? ஒருக்கான கொத்ததாரி சித்தால் அடிஸ்டா இன்ஸ்டாகிராம். நான் போறேன் எனக்கு வேணாம். டேய் என்னடா இது? என்னடா நடக்குறீங்க? டேய் இவங்க யாரா பைக் வாங்கி கொடுத்தது? எவனா போன் வாங்கி கொடுத்தது? டேய் நிஜமா இதெல்லாம் இதனால இன்னும் அந்த பையனாக்கு பண்றானா? என்னது இது? என்னடா ஒரே மர்மமா இருக்கு. இவங்க யாரா போன் வாங்கி கொடுத்தது? பேரண்ட்ஸ் என்ன பண்றீங்க? இறங்கிடும். அடுத்த டாஸ்க் வந்திருக்காங்க. ரோப் டாஸ்க். என்னது? இங்க இந்த எல்லா டாஸ்க்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணனும். டேய் கொஞ்சம் கஷ்டமான என்னடா டாஸ்க் இது? இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. கில்மா சேனல் பிரிட்டிஷ். ஆஹா இதெல்லாம் பிக்பாஸி முடிஞ்சிருங்கடா. கைரி சாகசமா. கண்டுக்காத. ஃபுல் ட்ரெஸ் போட்டு போன கூட வேற. இறங்கிட்டாங்க போல. இது தனியா போலாம் போகுது. யாருக்கும் தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டேங்க. சொந்தக்கார பொண்ணு என் அத்தை பொண்ணு தான். ஆனால் எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதாங்க. நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டேன். இது யாருக்குமே தெரியாது. எங்கள் மாமாவுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் தான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டோம்ல. அதுக்கு தான் நான் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நான் வந்து மீனாட்சி அவங்கள்ட்ட இருக்கேன். நான் வந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து இங்கே நுங்கம்பாக்கம் பஸ் ஏறிட்டு அங்கே ஸ்டாப்பில் இறங்கினதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி காந்தி நகர் போகணும். காந்தி நகர் இறங்கினதுக்கப்புறம்
எல்லாத்தையும் போல சொல்லிட்டா. 4வது ஸ்ட்ரீட்ல ரோட்டு மேலேயே இருக்குங்க 5வது வீடுங்க. அதுதாங்க நம்ம வீடு. அங்கதான் இப்ப நாங்க தங்க போறோம். இது எங்க மாமாவுக்கு தெரிய வாய்ப்பே இல்லைங்க. பாபாடா ஊருக்கு தட்டி போச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பாப்படர் வாய்ப்பு இருக்கு நாடே மாப்பிள. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். இதுக்கு பேசாம 10 விட்ட குடல்லே எடுத்துருக்கலாம். ஐயோ அன்வீடு பாசியா. படிச்சு சொன்னாங்க செட்வெட் ஜெல் எல்லாம் தலைக்கு போடாதீங்கடான்ட்டு. படிச்சு சொன்னாங்க கூலி பல்லாம் போடாதீங்கடான்ட்டு. படிச்சு சொன்னாங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது காதீங்கடான்ட்டு. பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர், பழைய செம்பு, பழைய மிக்ஸி, பழைய கிரைண்டர், பழைய படிச்சு சொன்னாங்க நல்லா படிங்கடான்ட்டு. பாவமே ஒரு மனுஷன். மீம்லாக வச்சிருக்கீங்க. ஆனா வீடு ஃபுல்லா ஒரு மீம் இது மீமா இருக்குது. மீம்லாக வச்சிருக்கீங்க. எல்லா மீமுமே அவரோட இருக்காரு. என்னடா இது? உங்களை நினைச்சு தான் அவனை பெற்றேன். நான் உயிர் உள்ளவரை உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன் சார். அதுதான் என் பையன் உங்களை மாதிரியே இருப்பான். நான் இருந்தாலும் இல்லைனாலும் தனுஷாருக்கு விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி தான் வளர்த்திருக்கேன். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. திருச்சியில் நடந்த இட்லி கடை பட விழாவில் இட்லி கடை படத்தில் குட்டி தனுஷாக நடித்துள்ள சிறுவன் நின் தாயார் பேச்சை கேட்டு கண்கலங்கிய தனுஷ். மீன்வேல் அவர் ஹஸ்பண்ட். இதுதான் தவறான விஷயம். ஏற்கனவே தனுஷ் எங்க மகன்னு ஒருத்தர் கேஸ் போட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு தனுஷ் தான் என் அப்பான்னு கேஸ் போக போல. இன்னும் என்னெல்லாம் பார்க்க போறோம். ரைட்டு தனுஷ் சொல்லுங்க. இப்போ நீங்க எல்லாரும் எது நாகார்ஜுனாவா? எங்க கூட சொல்லுங்க. எது நாகார்ஜுனாவா? என்னது? தமிழ்நாட்டோட அடையாளம் வந்து 3. ஒன்னு கோபுரம், இன்னொன்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அடுத்தது ஜெய். நாலாவது தலைவர் தான். என்னோட மெயில் ஐடி என்ன தெரியுமா? கூலி 477 at gmail payye21.com தான். ஏன்னா ஒரு ரோட்டி இமயமலை போகும்போது இமயமலையே கீழே இறங்கிச்சான். யுனைடெட் கிங்டம் ஆஃப் அமெரிக்கால அமெரிக்காவா? ஏன்னா விருதெல்லாம் வந்து ரப்பர் பால் மேலே இப்படி தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் 9 மாசத்துல பிறந்த குழந்தை கூட இனிமேல் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் குவான்னு கத்தாது. தலைவர் ஒண்ணுமே கிடையாது. தலையில முடியலங்க, ஆள் ரொம்ப கருப்புங்க. யுனைடெட் கிங்டம் ஆஃப் அமெரிக்கா. ரைட் தலைவன். யூஎஸ்ஏ யூகே போல. யூகே அப்படி பார்த்தாங்களா இவராது யூஎஸ்ஏ யூகே வரும். யூஎஸ்ஏ கிடையாதா? யூகே நேதாஜி சூப்பர் சந்திர போஸ். ஓகே லிசன். சொல்லுங்க. என் பிரபு டேக்ஸ் லீவ் ஃபார் டப்பிங். இவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தேன். ஓகே டப்பிங் பிரபு ஸ்மைல பார்த்த உடனே என் மனசை பறி கொடுத்துட்டேன். என்னடா இது? யாரோ டப்பிங் பண்றாங்க. பிரகாஷ் ராஜன் டப் பண்ணிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அட ஆமா படமே ராம்சரனா? ராம்சரன் நடிக்கும் ராம்சரன் படம் ராம்சரன். பிரமாதம். பிரபாஸ் படம் ஒண்ணு இருக்கு டார்லிங்னு. அதை கேட்டு பாருங்க. இதை விட பிரமாதமா இருக்கும். ஆமா ஆமா டார்லிங் தமிழ்ல அதான் இல்ல. போட்டாங்க. என்னடா கமெண்ட் செக்ஷன் போனா ஒரே அக்கா கடை சைட்டுல விவரங்களா இருக்கின்றன. சொல்றதுக்கு இல்ல.
ஓகே வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இந்த மீம் ஹவுஸில் வந்து எனக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்க. இந்த அடுத்த வீடியோ அடுத்த வாரம் ட்ரை பண்ணுறேன். முடியல அடுத்த வாரம் போடுறேன். ஓகேவா? என்ன பண்ணுறது, அடுத்த வாரம் போகலாம் நினைக்கும் போது வேலை வந்துடுது, எடிட் பண்ண முடியாமல் போயிடுது. அப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸ் போனீங்க அப்படின்னா ஹைப் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணி ஹைப் ஏற்றி விட்டுருங்க. வாரம் தொடங்கிருச்சு இல்லை, வாரத்துக்கு 3 ஹைப் இருக்குல்ல, போட்டு விடுங்க சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சோரேஸாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்க இருந்து தான் இப்படிலாம் உருவாக்குறாங்க, அந்த கூலி இதுதான் வச்சு செஞ்சு இது பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து அவரே வந்து இமயமலைக்கு போயிட்டாரு, இவரு இன்னும் கோழி கத்திட்டு வேலையை விட்டுட்டோம். ஆமா ஆமா பேசுறாரா? என்னவா தெரியல, என்ன பண்றாரு இருக்காங்க. இது வந்து ரஜினிக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பயங்கர பைத்தியகாரத்தனம் அதாவது இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. இது எல்லா ஃபேன்லயும் இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது தான் நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்